போயிடும். அப்ப அம்மாட்ட கேட்டா அம்மா சொல்லுவாங்க அது காக்கா கொண்டு போச்சு அப்படி சொல்லுவாங்க. காக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறத எடுத்துட்டு போயிடும் பிங்கு. அதே மாதிரி நம்ம ஐஸ்க்கு எடுத்து சாப்பிட்டுலாம். அப்ப அம்மா கேட்டா அது காக்கா கொண்டு போச்சு சொல்லிடலாம். அப்படி சொன்னா நம்புவாங்களாடியா? நம்புவாங்க பிங்கு. நீ வா நம்ம போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து அச்சிக்கு எடுத்து சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரி அச்சிக்கு சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆமா, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நேத்து சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. ஆமா, பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வா நம்ம போய் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து அச்சிக்கு எடுத்து சாப்பிடலாம். சரி வா போலாம். கிங்கு, ஆரிக்குட்டா, உங்களுக்கு அச்சிக்கு வேணுமா? வேணும்னா எங்க கூட வாங்க. ஐயோ, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டாப்பா. அப்புறம் தெரியாம ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா அடிப்பாங்க. சரி, உனக்கு வேண்டாம்மா. குட்டி தம்பி, உனக்கு அச்சிக்கு வேணும்னா நீ எங்க கூட வா. பிங்கு, வா போலாம். போட்டும், நமக்கெல்லாம் ஒன்னும் ஐஸ்கிரீம் வேண்டாம். நம்ம இந்த மாதிரி தெரியாம எடுத்து சாப்பிடக்கூடாது. ரொம்ப தப்பு. தெரியாம எடுத்து சாப்பிட்டு அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா தோசை கரண்டியாலேயே அடி வெளுத்துருவாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சரியான திருட்டு பிள்ளைங்க. இதுங்க போய் ஐஸ்கிரீமை திருடி சாப்பிட்டு நல்லா அடி வாங்கட்டும். ஆனா நாங்க பசங்க ரெண்டு பேரும் நல்ல நேர்மையானவங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனமால எடுத்து சாப்பிட மாட்டோம். நம்ம நேர்மையா விளையாடுவோம். வாடா ஆதிக்குட்டா. ஐயோ, இந்த ஆதிக்குட்டா எங்க போனா? இப்பதான் பசங்க நேர்மையானவங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள மானத்தை வாங்கிட்டான். என்ன எல்லாரும் நம்மள விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டாங்க. எல்லாரும் போய் ஜாலியா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம மட்டும் நேர்மையா இருந்து என்ன பண்றது? நேர்மை முக்கியமா ஐஸ்கிரீம் முக்கியமா? ஐஸ்கிரீம் தான் முக்கியம். நம்மள போயிடலாம். பிங்கு, இங்க ஆடுமே இல்ல. ஆனாச்சும் வரக்குள்ள நம்ம சீக்கிரமா அச்சிக்கு எடுத்துட்டு ஓடி போயிடலாம். வா. சரி, யாராவது பாக்கிறதுக்குள்ள சீக்கிரமா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு அந்த பக்கமா ஓடி போயிடலாம். ஐயோ ரியா, இந்த ஐஸ்கிரீம் என்ன இவ்ளோ ஹைட்ல வச்சிருக்காங்க? இது எப்படி நமக்கு எட்டும்? எப்படி நம்ம இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறது? ஆமா, இந்த அம்மா ஏன் அச்சிக்கு இவ்ளோ மேல வச்சிருக்காங்க? எப்படி இது பாப்பாக்கு எட்டும்? அச்சி அச்சி, ஆதிக்குட்டா, அதான் ஐஸ்கிரீம் அவ்ளோ ஹைட்ல வச்சிருக்காங்களே, அது எடுக்க முடியாது. அப்ப நம்ம யாருக்குமே ஐஸ்கிரீம் இல்லையா? சரி வாங்க போலாம். இல்ல, நான் வர மாட்டேன். எங்க அச்சிக்கு வேணும். ஐயோ யா, சரி அழுவாத. இப்ப என்ன உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும்? இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா பிங்கு? நம்ம எப்படி இந்த அச்சிக்கு எடுக்க முடியும்? அதுவா, நான் ஆன மாதிரி கீழே குனிஞ்சு முட்டி போட்டு நிக்கிறேன். நீ என் முதுகு மேல ஏறி இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் அப்படியே எடுத்துடு. நம்ம அப்படியே எடுத்துட்டு ஓடி போயிடலாம். எப்படி ஐடியா? ஹை, சூப்பர் ஐடியா பிங்கு. சரி, அப்பனா நீ கீழே குனி, நான் உன் மேல ஏறி இதை எடுத்துடுறேன். நம்ம ஆனாச்சும் வரக்குள்ள சீக்கிரமா ஓடி போயிடலாம். சரி வாரியா, நான் கீழே குனிறேன். நீ என் மேல ஏறி எடுத்துடு. சரியா? யாராச்சும் வரதுக்குள்ள சீக்கிரமா எடுத்துடு. இல்லாட்டி யாராவது வந்தா மாட்டிக்குவோம். இது பிங்கு எடுக்க. ஐயோ, எட்டவே மாட்டிக்கு. பிங்கு, இன்னும் கொஞ்சம் என்ன தூக்கு. அப்பனதான் எட்டு. இன்னும் தூக்கணுமா? சரி இரு தூக்குறேன். சீக்கிரமா எடுத்துடு. எங்க ஆதிக்குட்டா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படிக்கு ஐஸ்கிரீம் எடுத்துருவாங்களாடா? அட போடா, நீ எதுக்கேட்டாலும் குகுன்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன விட்டுனா அந்த ஃப்ரிட்ஜ்ல ஒவ்வொரு படியிலயா காலை வச்சு போய் சல்லன ஐஸ்கிரீம் எடுத்து வந்திருப்பேன். இதுங்க என்னமோ முட்டி போட்டு முதுகு மேல ஏறி ஆனக்குட்டி விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்குதுங்க. சரி, என்னமோ பண்ணட்டும். நமக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சா செத்தான். என்னடா ஆதிக்குட்டா? ஹை பிங்கு, ஐஸ்க்கு எடுத்துட்டா. எடுத்துட்டியா? ஹை ஜாலி. யாரும் பார்க்கிறதுக்குள்ள சீக்கிரமா அந்த பக்கமா ஓடி போயிடலாம். அந்த பக்கமா போய் நம்ம எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது, ஐஸ்கிரீம் எடுக்க வந்தீங்களா? எரியா, எல்லாம் உன் வேலை தானா? இரு, உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் எடுத்து சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீமா திருடுற.
இரு, இந்த தோசை கரண்டியாலே 4 போட்டாதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ தோசை கரண்டியா? இதுங்களோட ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த பாவத்துக்கு நமக்கு தோசை கரண்டியாலே 4 போடுவாங்க போலயே. டேய் ஆதிகுட்டா, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னலடா, இந்த பொம்பளை பிள்ளைங்களோட சேர வேண்டாம்னு. கேட்டியாடா? இப்ப பாருடா, இதுங்களோட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த பாவத்துக்கு நமக்கு தோசை கரண்டியாலே 4 உழுக போகுது. அது சரி, உனக்கு உழுகாதே. நீதான் குட்டி பையனாச்சே, உன்னை அடிக்க மாட்டாங்க. என்னதான் போட்டு வெளுக்க போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரியா. அவள அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. அச்சிக்கு பத்திரமா இருக்காடா பார்க்க வந்தா. ஓ, ஐஸ்கிரீம் பத்திரமா இருக்கான்னு பார்க்க வந்தியா? இவ்ளோ நேரம் அது பத்திரமா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தாதான் ஐஸ்கிரீம் காணாம போயிருந்திருக்கும். பிரியா, உன்கிட்ட நான் எவ்வளவு முறை சொல்லிருக்கேன், யாருக்கும் தெரியாம இப்படி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிட கூடாதுன்னு. ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா கிட்ட கேட்காம இப்படி தெரியாம எடுத்து சாப்பிடுவியா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அம்மா நான் எதுக்குலம்மா, குட்டி தம்பிடா, அச்சிக்கு வேணும் சொன்னா அவனுக்காக தான் எடுத்தேன். அச்சோ பொய் எப்படி அந்த பிள்ளைக்கு ஆகாத பிள்ளைக்கு புழுகுறா பாருடா வாக்கா. அச்சி அப்புறம் இவன் ஒருத்தன் கீகின்ட்டு இங்க பாருடா, இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படி தான்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பழைய பூவை தூக்கி ஆம்பளை பத்திக்கு நம்ம மேல போட்டுருங்க. இதுக்கப்புறமா நான் சொல்றதை கேளுடா ஆதிகுட்டா, இந்த பொம்பளை பிள்ளைங்களோட சேராதடா. பிரியா, நீ பண்ற திருட்டுத்தனலாம் பண்ணிட்டு கடைசில பழிய தூக்கி தம்பி மேலையா போடுற? இரு, உன் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்றான் பாரு. அச்சோ